டிவி நேயர்களே வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவின் நன்மைகள், கிறிஸ்து பிறப்பின் நன்மைகள். மனிதனுடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானது. அரிது மானிட பிறவி அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். இந்த மானிட பிறவி ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் மற்ற பிறவிகளை காட்டிலும் மாபெரும் அற்புதமான பரிசு. ஆனால் அதை சாதாரணமாக சிலர்கள் எண்ணுவார்கள். சிலர்கள் தனக்கு வாரிசு இல்லை என்று, ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்று ஏங்குவார்கள். ஏங்கி இறைவனை தேடுவார்கள், தேவனை. இப்படி மானிட பிறவி ரொம்ப முக்கியமானது. அதில் எல்லா அங்கங்களும் சமமாக எந்த பாதிப்பு இல்லாமல் பிறப்பது அது ஒன்று. சிலர்கள் பாதிப்போடு பிறப்பார்கள். ஆனால் எல்லாமே மானிட பிறவிதான். குறையில்லாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையாது. சிலர்களுக்கு குறை இருக்கும், சிலருக்கு குறை இல்லாமல் இருக்கும். அதனால் யாரும் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் கிடையாது. தேவனுக்கு எல்லாரும் சமந்தான். அவரை பொறுத்தளவில் அவரவர் திறமையை கொண்டு தான் அவர்கள் வளர வேண்டும். இன்ற மானிட பிறவி பிறந்தால் அவன் தான் மட்டும் வாழ வேண்டும் அப்படி நினைப்பது சில பேர். சிலர்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பது சில பேர் இருப்பார்கள். சூழ்நிலை வயப்பாடு பண்ணால் அவர்கள் அப்படி இருப்பார்கள். நம்ம யாரையும் குறை கொள்ள முடியாது. ஆனால் இந்த பிறப்பு என்பது தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அந்த குழந்தை வளரும்போது வளர்ந்து தனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டானா, வயசான காலத்தில் உதவி செய்ய மாட்டானா என்று ஏங்கும் பேரண்ட்ஸும் இருக்கிறார்கள். இதில் அந்த வயதானவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் காணாமல் போகும் குழந்தைகளும் உண்டு, செய்பவர்களும் உண்டு. ஒருவன் கல்வி நிறைய பெற்று இந்த உலகத்தை எவ்வளவோ நன்மைகளும் செய்வான், ஞானம் அடைவான். சிலர்கள் ஆணோ பெண்ணோ பிறக்கிறதுனால் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உருவாகி அதில் அவர்களுக்கு அந்த குடும்பம் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும். ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகி மக்களுக்கு நன்மை செய்வான், ஒருத்தன் பொலிட்டிஷியன் ஆகி நன்மை செய்வான், ஆமாம், ஒருத்தன் அதிகாரி ஆகி நன்மை செய்வான். இந்த பிறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கல்வி கொண்டு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் இருக்கிறார்கள். சிலர்கள் தனக்கு மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்பேற்பட்ட மனித பிறவியில் தான் இதுதான் மனித பிறவி. இதில் நிறைய குறைபாடுகள் உள்ளவர்கள் இருப்பார்கள், குறை இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசுவை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். எதற்காக? தனக்கல்ல, மனிதனைப் போல அவர் நினைக்கவில்லை. இந்த உலகம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், என் மகன் பிறக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். சுயநலமாக இல்லை, இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான இயேசுவை பிறக்க வைத்தார். அந்த பிறக்க வைத்த இயேசு அவருடைய நன்மைகள் எத்தனையோ ஒரு பிறந்ததனால் ஒன்றல்ல ரெண்டல்ல, லட்சம் கோடி அளவு இருக்கும். இந்த உலகத்திலே எவ்வளவோ நன்மைகள் விரல் விட்டு எண்ணக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. கோடி கோடியாக இருக்கும் நன்மைகள். அது எப்படி உருவாகுகிறது நன்மைகள் என்பது? எப்படி அவர் பிறந்தார், இது நம்பக்கூடியதா என்று கேட்டால் நம்பணும். வைஸ்மேன் ஞானிகள் வந்தார்கள், ஏரோது மன்னனிடம் கேட்டார்கள், கிழக்கில் ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது, அது இந்த ஜூஸினுடைய கிங்கு தான் என்று சொல்கிறார்கள். உடனே அவர்கள் ஈஸ்ட் நோக்கி எங்கே போய் இந்த நட்சத்திரம் நிற்குதோ அங்கே போய் கொண்டார்கள். குழந்தை பிறந்தது பார்த்தார்கள், இயேசுவை மரியாதை பார்த்தார்கள். அடுத்ததாக வானத்திலிருந்து ஏஞ்சல் வந்தார்கள். மந்தைகளை மேய்ப்பவர்களிடம், இதோ ஒரு இயேசு பிறந்திருக்கிறார், எருசலேத்தில் போய் பாருங்கள், துணியினால் சுட்டப்பட்டு முன்னணியில் இருப்பார் என்று சொல்கிறார். எல்லாம் நீங்கள்
வேதாகமத்தில் படியுங்கள், லூக்கு, மத்தேயுவில் படியுங்கள். அப்படிப்பட்ட இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். மக்களுக்கெல்லாம் தெரிகிறது அந்த சமயத்தில். ஏசாயாவும் கூறினார், கன்னி ஒருவளுக்கு பிறப்பான் என்று. ஏன்னா இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அந்த ஏஞ்சல் ஜோசப், அதாவது மரியாளுடைய கணவன், அவரிடையும் வந்தார்கள் கனவில். மரியாளிடையும் வந்தால் உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான் என்று. இப்பேற்பட்ட ஜீசஸ் பிறந்ததினால் என்ன நன்மைகள் என்றால் ஏராளம் ஏராளம், விரல் விட்டு எண்ண முடியாது. ஒரு நாள் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இயேசுவை அறியாதவர். அவர் போய் ஒரு கண்கள் இல்லை, அவருக்கு கண்களே இல்லை, அவர் ஒய்ஃபுக்கும் கண்கள் இல்லை. ஏன்னா கண் இல்லாதவன் கண் இல்லாத கெட்டது இன்றைக்கி 2 பேரும் வாழ்க்கைப்பட்டிருந்தாங்க. அவர்கள் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெரியவர் கேட்டார், ஏம்மா நீங்கள் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நான் அடிக்கடி கேட்பேன், இவ்வளவு கண்களும் இல்லை, ஆனாலும் இன்னைக்கு இயேசு இயேசு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கண்கள் இல்லாட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு என் குழந்தைகள் கண்களோடு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்கள் இப்பொழுது நல்லா இருக்கோம், இயேசு பிறந்ததினால் நாங்கள் நன்மையை அடைந்தோம். அப்போன்னு அவர் சொன்னார், இல்லாட்டால் நன்மை அடைய முடியாதன், அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்கள் கண்கள் இல்லை என்ற பிறகு நீங்கள் விரக்தி அடையவில்லையான்னு. இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், கண்கள் இருந்தும் சிலர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். உண்மைதான் உண்மைதான், காதுகள் எங்கள் கேட்கிறது, சிலர் காதுகள் கேட்க முடியும். இப்படி எல்லோருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். எல்லா பயங்களும் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருக்கும். ஆகையினால் எந்த குறை இருந்தாலும் மனிதனுக்கு நாம் நல்லபடியாக இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் நம்ம நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொன்னார். அப்போது அந்த பெரியவர், ஓஹோ அப்படியா, இன்னும் ஒரு குடும்பத்துக்கு போனார். அந்த ஆளு பயங்கரமாக தண்ணி அடிக்கக்கூடியவர், தண்ணின்னா பயங்கரம் மது அருந்துவார். இவருக்கு தெரியும், எப்பா நீ நிறைய மது அருந்துவியே, இப்போ ஏன் அறுத்தது கிடையாதான்னு கேட்டார். உடனே அவங்க மனைவியார் வந்தாங்க. ஐயா, இவர் மது அருந்தது உண்மைதான், இன்றைக்கி அவர் அருந்த மாட்டார் இப்போம்லாம். ஏன்னா மது அருந்தது தவறு, உடலுக்கு கெடுதல். எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்து பைபிள் அந்த பாஸ்டர் சொன்னார், அவருக்கு கேட்கவே இல்லை, ஆனால் இப்போ கேட்டு நல்லபடியாக உடல் நலம் இருக்கார். அது மட்டும் இல்லை, வேத வார்த்தைகளை அவர் கையாளுகிறார், இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார். அப்போ அவர் கேட்டார் பெரியவர், ஏப்பா நீ இயேசுவை கும்பிடாமல் இருந்தாலே நீ மதுவாக இருந்தது நிப்பாட்டது உனக்கு தெரியாதான்னு கேட்டார். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் ஒரு ஊன்றுகோலாக தூண்டுதல் இருந்தது. இறைவனுக்கு நமக்கு சுத்தம் வேணும், உடலில் சுத்தம் வேண்டும், மனம் சுத்தம் வேண்டும். அதற்காக நாங்கள் வேத வார்த்தைகள் படி நடந்து இன்றைக்கி சுத்தமாக இருந்தோம், இயேசுவை நாடினோம், இன்று நல்லா இருக்கிறோம். அப்படி இவங்க இப்படி சொன்னாங்க. உடனே அந்த பெரியவர், அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ஆனாலும் போய் கொண்டிருந்தார். ஒரு மியூசிக் பண்ணக்கூடியவரை போய் பார்த்தார். எப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்திருக்க, எனக்கு தெரியும், அவர் பிறந்தது என்ன நன்மைன்னு கேட்டார். ஐயா, நான் மியூசிக்கு எனக்கு தெரியும், ஆனால் சரியாக எனக்கு அந்த ஞானம் இல்லை. அங்கனே ரோட்டில் லைட்டாக மியூசிக் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு அந்த ஒரு செழிப்பு இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில்
இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நம்புனா நம்புங்க, இன்னைக்கு உலகம் பூராம் என்னுடைய இசை பெருமையாக இருக்கிறது. உலகம் பூராம் இருக்கிறது. அந்த இயேசு ஏற்றுக்கொண்டதுனால் அந்த நன்மை, அவர் பிறந்ததுனால் நன்மையை பாருங்கள். எனக்கு எவ்வளோ தூரம் இருந்து தெரியுமா? என்னுடைய தாய் தந்தையர்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பெரியவர் ஓஹோ அப்படியா சொல்லிக்கிட்டு அவருக்கு இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பையன், ஒரு 27 வயசு பையனை பார்த்தாரு. அவன் தாய் தந்திரை இழந்தவன். தாய் தந்தர் யாருமே கிடையாது. அவன் ஒரு கிறிஸ்துவ ஒரு ஆர்பனேஜில் வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறான். இவர் போய் கேட்டார், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்தாயான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் வராங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் தாயும் தந்தையும் இழந்தேன், யாரும் இல்லை. நான் பைபிளை படித்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் நம்புனா நம்புங்க, எனக்கு நல்ல ஒரு ஞானம், கல்வி முன்னேற்றம் எல்லாம் கிடைச்சிது. இன்றைக்கி நான் ஒரு பெரிய அதிகாரியாக இன்றைக்கி உட்கார்ந்துருக்குன்னா அந்த ஞானம் எனக்கு கிடைச்சிது. ஒரு மனிதனுக்கு, உங்களுக்கு பைபிளை பற்றி தெரியுமோ தெரியாதோ, அந்த பெரியவர்கிட்ட அவன் சொன்னான். என்ன சொன்னான்னா, சாலமன் கேட்டார் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்டார் தெரியுமா? தேவன் எனக்கு ஞானம் வேணும் கேட்டார். பணமோ பொருளோ எதுவும் கேட்கல. ஆனால் தேவன் எல்லாம் கொடுத்தார் அவனுக்கு. அதுபோல் நான் ஞானத்தை தான் கேட்டேன். அந்த ஞானம் இருந்ததுனால் இன்றைக்கி நான் முன்னுக்கு வந்துட்டேன். பணம் காசெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஞானம்தான் பெருசு, ரொம்ப முக்கியம். அதை நான் பைபிளை படித்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டதனால் இன்று ஞானத்தினை அடைந்து இன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன். அதற்காக மற்றவர்கள் வரவில்லை என்று சொல்லவில்லை, நான் வந்தேன். எனக்கு ஒரு பூரண நம்பிக்கை உள்ளது. இந்த விவிலியத்தை பைபிளை படித்ததனால் ஞானம் கண்டேன், எப்பொருளும் எனக்கு விளங்கும், அந்த அளவுக்கு நான் உயர்ந்தேன் அப்படின்னு அந்த 27 வயசு இளைஞன் கூறினான். உடனே அந்த பெரியவர் சொன்னார், மிகவும் நல்லா இருக்கிறது உங்களுடைய இது. ஆகையினால் இயேசுனுடைய பிறப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை, ருசித்து பாருங்கள், அப்பொழுது தெரியும். ஆகையினால் யாரெல்லாம் ஒழுக்கமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து, பைபிளை படித்து அதன்படி நடந்தால் இயேசுனுடைய பிறப்பின் நன்மைகள் லட்சம் கோடியாக பெருகும் ஒவ்வொரு மனிதனுக்கும். சாதாரண விஷயம் இல்லை. இதை சாதாரணம் எடுத்தால் சாதாரணம். ஆகையினால் கூடிய மட்டும் நம்பிக்கையாக இருங்கள். எவர் ஒருவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களும், வார்த்தைகளை கைகொள்கிறார்களோ அவர்களும் நிச்சயமாக பலனடைவார். இதில் நீங்கள் நினைக்க வேண்டியது, சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான். சிலர் கிடைக்காமல் போகலாம், அதை சொல்ல முடியாது. ஆகையினால் கிடைத்தவர்கள் 90%, தாமதிப்பவர்கள் 5%, 5% கிடைக்காமல் இருக்கலாம். ஆகையினால் பிறப்பின் நன்மைகள் கோடி கோடி, நான் கூறுவதோ சிறிது, மிகவும் லிட்டில் நான் கூறுகிறேன். ஆகையினால் இயேசுனுடைய பிறப்பின் நன்மைகள் என்னவென்று, எவ்வளவென்று யாரும் அறிவிட்டு கூற முடியாது. ருசித்து பாருங்கள், அப்பொழுது தெரியும் என்று சொன்னார்கள். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.